ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? பிள்ளைங்க நேற்று நைட்டே வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதனால காலையிலே வந்து ஒரே ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் மட்டும் போட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அது கிண்டி கொடுத்தாச்சு. நான் நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். பிள்ளைங்க வந்து நூடுல்ஸ்க்கு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா. அப்புறம் ஆப்பம் எனக்கு மட்டும் சுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். மீன் குழம்புமே நேற்று நைட்டு வச்சேன், நிறையவே இருக்குது. அதனால இன்னைக்கு வந்துட்டு சமாளிச்சிடலாம் ஃபுல் டே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாவக்காய் வத்தல் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்பு, அப்புறம் முட்டை, அப்புறம் இந்த பாவக்காய் வத்தல், அது கூட கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தல் பொடி மட்டும் போட்டுட்டு கறியை விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து அந்த பாகற்காய் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, என்றைக்கெல்லாம் இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறோமோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இதே நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணோன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிரும். எனக்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து அவிச்ச முட்டையும் வச்சு நான் கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு அரைச்சதே வேஸ்ட்டாகவே போச்சு. நானுமே கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லி 2 ஆப்பமும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி முடிச்சிட்டேன். பாய்.